பெயர்ச்சி வந்து ஜூன் மாதம் ஏற்படுது. கடகத்துக்கு குரு வரும். அதில் 100% பிக்கஸ்ட் பெனிஃபிட் கிடைக்கிறது மகரத்துக்கு தான். அதனால் மகர ராசி நண்பர்கள் நீங்கள் சொல்கிற அந்த கஷ்டம், தேவையில்லாத பிரச்சனை, மன வருத்தம், குருவுடைய பார்வை பலம் இருக்கும்போது ஃபினான்ஸ்க்கு பிரச்சனை இருக்காது. இப்போ வீட்டில் அலைன்ஸ் பார்க்கறதால லக்னத்தை மூலியமா பார்க்கணுமா இல்லை ராசி வச்சுட்டா பார்க்கணும்? அது நாங்கள் பார்த்துக்குறோம்மா. நீ அதனால் லக்ன பொறுத்தோ ராசி பொறுத்தோ ரெண்டும் பேஸ், ரெண்டு கண்கள் மாதிரி. அது ரெண்டும் நல்லா இருந்தால் தான் உங்கள் லைஃப் நல்லா இருக்கும். பிரெயின்ல ஓகே, அவங்களுக்கு சென்சரி ரிஃப்ளெக்ட் அப்படின்வாங்க. அவங்க தொட்டும் போது டக்குன்னு ரிஃப்ளெக்ட் ஆக மாட்டாங்க. பப்ளிக் ஷோஸ் இங்கே போகிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப சரி. எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ப்ராப்ளம் இருக்கு சார். நவநீத கிருஷ்ணன் கோவில் இருந்ததுன்னா புதன்கிழமை போய் தர்ஷனம் பண்ணிட்டு நீங்கள் வாங்க. நாயுருவி அப்படின்னு ஒரு மந்த்ராலயம் ராகவேந்திர சுவாமியை போய் பார்த்துட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு அங்கே போய் தர்ஷனம் பண்ணிட்டு அங்கே இருந்துட்டு நைட் தங்கிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்தீங்கன்னா உங்களுக்கு ராங் சாப்பிடும். இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டியது, எல்லாருடைய வீட்லேயும் ஆராதனை பண்ணுறீங்க, ஹோமம் பண்ணுறீங்க, பூஜை பண்ணுறீங்க, புனஸ்காரம், விரதம், சஷ்டி, ஏகாதசி இதெல்லாம் பண்ணுறீங்க. when you have a dog in your house, this is of no use. எல்லா புண்ணியமும் அது எடுத்துட்டு போயிடும். இது வந்து எந்த மாதிரி கான்ட்ரவர்சி கிரியேட் ஆனாலும் சரி, இதுதான் உண்மை. மகர ராசி அண்ட் தனுஷு லக்னம் எப்படி சார் இருக்கு இந்த வருஷம்? நம்ம குரு பெயர்ச்சி வந்து ஜூன் மாதம் ஏற்படுது. ஓகே, கடகத்துக்கு குரு வரும். அதில் 100% பிக்கஸ்ட் பெனிஃபிட் கிடைக்கிறது மகரத்துக்கு தான். அதனால் மகர ராசி நண்பர்கள் நீங்கள் சொல்கிற அந்த கஷ்டம், தேவையில்லாத பிரச்சனை, மன வருத்தம், குருவுடைய பார்வை பலம் இருக்கும்போது ஃபினான்ஸ்க்கு பிரச்சனை இருக்காது. மங்கள காரியங்கள் நடக்கும்போது பிரச்சனை கிடையாது. ஹெல்த்தில் பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். அதனால் மகர ராசி நண்பர்களுக்கு பொதுவாக அடுத்த ஒரு வருஷம் சாலிடாக இருக்கும். பி ஹாப்பி. சார், என் பேர் பவ்யான்ட்டு. சார், எனக்கு மீன ராசி. நான் இந்த 12 வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். இதுக்கு மேலே எப்படி இருக்கும்? இதுக்கு மேலே நல்லா தான் இருக்கும். ஏன்னா இப்போதான் குரு மாறதுனால உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் ஏற்படும். கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? சார். பையன் இருக்கானா? ஆமாம் சார். சூப்பர்மா. அந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்கள் லைஃப் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். பெரிய ஒரு கடன் க்ளோஸ் பண்ணுவீங்க ஷார்ட்லி. ஓகே சார். அதனால தைரியமா இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து கன்னி ராசி தான், பட் லக்னம் எனக்கு தெரியாது. இப்போ வீட்டில் அலைன்ஸ் பார்க்கறதால லக்னத்தை மூலியமா பார்க்கணுமா இல்லை ராசி வச்சுட்டா பார்க்கணும்? அது நாங்கள் பார்த்துக்குறோம்மா, நீ வருத்தப்படாதம்மா. இல்லை ஜாதகத்தை கொடுத்தா நான் என்னன்னு பார்த்து நான் சொல்லுவோம்மா. இல்லை சார், எனக்கு பொதுவாக கேட்குற இடத்துல கேட்குறாங்க. அதாவது லக்ன பொருத்தம் மெயின்மா. அதாவது ஜாதகத்தில் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். ஒரு ஜாதகத்தின் பிரகாரம் 10க்கு பொருத்தம் பார்க்குறோம், 10க்கு 10 பொருத்தம் இருக்கியா அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் அது எல்லாத்துக்கும் மேலே நம்ம பார்க்கக்கூடியது லக்ன பொருத்தமும் ராசி பொருத்தம் தான் முக்கியம். அந்த லக்ன பொருத்தம் இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பரான, டெய்லி பார்த்தா மூஞ்சி டென்ஷன் ஆகாது. காஃபி கொடுக்கும்போது அப்படின்னு சொல்ல மாட்டோம். புரியுதா? உங்கள் ஹஸ்பண்டுக்கு அதே கை தான், உனக்கு அதே கை தான், யார் என்ன பண்ணாலும் லாஜிக் அதுதான். அதனால் லக்ன பொருத்தம் ராசி பொருத்தம் ரெண்டும் பேஸ், ரெண்டு கண்கள் மாதிரி. அது ரெண்டும் நல்லா இருந்ததுன்னா உங்கள் லைஃப் நல்லா இருக்கும். இப்போ நீ கேட்ட கேள்விக்கு ஜாதகம் பார்த்தா தான் சொல்ல முடியும். ஓகே. யா, எனக்கு வந்து மகர லக்னம், சூப்பர் சார். துலா ராசி, சுவாதி நட்சத்திரம். கிட்டத்தட்ட 2015லேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஸோ லைஃப்பில் ஒரு ஒர்க் ஆகட்டும் இல்லை ஃபேமிலி இதாகட்டும் ஒரு இம்பேலன்ஸாக அதாவது போயிட்டே இருக்கு. ஸோ இது எப்படி வரைக்கும் ஐ டு ஓவர் கம்? மக்கர லக்னம் தானே நீங்க? ஆமாம் சார். ஜூன்லேருந்து நீங்கள் நல்லா இருப்பீங்க சார். உங்களுக்கான பல பிரச்சனைகள் கண்டிப்பாக சால்வ் ஆகும். ஓகே. ஹெல்த்தும் சரி, மானசிகமாகவும் சரி, வெளியே இருக்கிற பிரச்சனையும் கண்டிப்பாக தீரும். தைரியமாக இருக்கலாம். ஓகே சார். டாக்டருக்கு ஓகே. அவங்க பேர் கிருத்திகா. ஓகே. லாஸ்ட் 3 இயர்ஸ் நியூரலாஜிக்கல் இஷ்யூ இருக்கு சார். நியூரலாஜிக்கல் இஷ்யூ. ஆமா, நரம்பு சம்பந்தப்பட்டது, பிரெயின் சம்பந்தப்பட்டது சார். சரி. மேக்ஸிமம் டாக்டர்ஸ் எல்லாமே கன்சல்ட் பண்ணிருக்கோம். ஓகே. எல்லாமே நெகட்டிவான ரிசல்ட் தான் கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ இப்போ அவரோட கெரியர் எப்படி இருக்க போகுது, என்ன நெக்ஸ்ட் என்னென்ன பண்ணணும் அப்படின்றது தான். இப்போ லைஃப் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் நிற்குது சார். எனக்கு என் டாக்டருக்கு என்ன ஏஜ் ஆச்சு சார் உங்களுக்கு? 13 இயர்ஸ் சார். வந்திருக்காங்களா? இருக்குதா சார்? ஒரு நிமிஷம் எந்திரிச்சு சொல்லுங்க சார். ஹாய். ஹாய் சார். ஓ சூப்பர்மா, நல்லா ஜம்முன்னு பேசுறியாம்மா. உனக்கு என்ன பிரச்சனை? தேங்க்யூ சார். என்ன படிக்கிறாங்க? 8th standard. 8th standard. ஸோ நியூராலஜி இன் வேர் பிளேஸ், எந்த பிளேஸ்ல உங்களுக்கு பிரச்சனை இருக்கு? பிரெயின்ல. ஓகே. அவங்களுக்கு சென்சரி ரிஃப்ளெக்ட் அப்படின்வாங்க. அவங்க தொட்டும் போது டக்குன்னு ரிஃப்ளெக்ட் ஆக மாட்டாங்க. இப்போ நம்மளுக்கு எல்லாம் கில்னாக்கா நம்ம ஆன் கத்துவோம் இல்லைங்களா, அவங்க இப்படி கத்த மாட்டாங்க. டக்குன்னு கீழே விழுந்துருவாங்க, அன்கான்ஷியஸ் ஆயிடுவாங்க. மினிமம் 30 செகண்ட்ஸ் அவங்களுக்கு கான்ஷியஸ் இருக்காது. ஓகே. ஆஃப்டர் 30 செகண்ட்ஸ் அவங்களுக்கு கான்ஷியஸே வரும். இதனால என்னக்கா அவங்க ஸ்கூல் போறதுக்கோ பப்ளிக் பிளேஸ் போறதுக்கோ எங்கேயுமே லாஸ்ட் 3 இயர்ஸ் அவங்களுக்கு ரொம்ப லைஃப் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா போயிட்டு இருக்கு. சரி சார். என் டாக்டர் இனிமே நாங்க பப்ளிக் ஷோஸ்ல இங்க போறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப டிப்ரெஸ்ல. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ப்ராப்ளம் இருக்கு சார். நான் ஓகே டன். அதாவது சிம்பிள், இதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் மட்டும் சொல்றேன் சார். புதன்கிழமை அம்மா அப்பா 2 பேருமே மத்தியானம் சாப்பிட வேண்டாம், விரதம் இருக்கலாம்.
சரிங்க சார். நவநீத கிருஷ்ணன் சுவாமி பேரு நவநீத கிருஷ்ணன். நவநீத கிருஷ்ணன். அந்த நவநீத கிருஷ்ணனுடைய போட்டோவை மொபைல் வால்பேப்பரா பொண்ணுக்கு ஃபிக்ஸ் பண்ணுங்க. பொண்ணுக்கு மொபைல் இருக்கா? இல்ல சார். சரி, அப்ப நீங்க 2 பேரும் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. நவநீத கிருஷ்ணன் கோவில் இருந்ததுன்னா புதன்கிழமை போய் தர்ஷனம் பண்ணிட்டு நீங்க வாங்க. நாயுருவி அப்படின்னு ஒரு மெட்டீரியல் இருக்கு. நீங்க ஹோமியோபதி இதுல கேட்கணும், நாட்டு மருந்து கடையில கேட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த நாயுரியை வச்சு நம்ம ஒரு சில ஹோமங்கள் பண்ணணும். பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அது செட் ஆகும். இது வந்து டெம்பரவரி சொல்யூஷனா மட்டும்தான் இருக்கும். பர்மனன்ட் சொல்யூஷன் இஸ் கர்மா. அந்த கர்மா என்ன இருக்கோ அது நடந்து தான் தீரும். ஓகே. தைரியமா இருக்கணும். தைரியம் தான் இங்க முக்கியமான விஷயம் சார். குழந்தை நல்லா இருப்பா சார். பி ஹாப்பி. வணக்கம் சார். வணக்கம்மா. உங்களை நமஸ்காரம். சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூமா. ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி இங்க ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு வேல்மாறலுக்கு இங்க வந்திருந்தோம். சரிம்மா. பூஜைக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு பேத்தி பிறந்துச்சு. ஓ வெரி குட், சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அது பிறந்ததுக்கு முருகனுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதனால 48 நாள் விரதம் இருந்து நான் முருகனை நினைச்சு சந்தோஷப்படுறேன். ஓ சூப்பர்மா, ரொம்ப சந்தோஷம். முருகனுடைய அனுகிரகம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கணும். என் உங்க பேத்தி குழந்தை ரொம்ப நல்லா இருக்கணும், உங்க ஃபேமிலி எல்லாருமே நல்லா இருக்கணும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேம்மா. ஹாய் சார். ஹாய். என் பேர் சௌமியா. சௌமியா. ஸோ நான் எனக்கு ஒரு 2 இயர்ஸாக அந்த நீல லிகாமெண்ட் இன்ஜுரிக்கெலாம் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. இது வந்து மேஷராசி, தனுசு லக்னம். இப்போது ராகுதேச குரு அந்தரம் போயிட்டு இருக்கு. ராகு வந்து 9ஆம் இடத்துல இருக்குது. குரு பார்த்தீங்கன்னா லக்னத்துலேருந்து 2ல் நீச்சபங்கம் ராஜயோகத்தில் அஸ்ட்ராலஜி படிச்சு முடிச்சிட்டா போல, பரவாயில்லையா? சூப்பர். சுக்கிரன் வக்ரம். லக்னத்தில் சூரியன் புதன், 4ல் சனி, 3ல் கேது, சந்திரன் 5ல் இருக்கு. ஸோ இப்போ எனக்கு என்னன்னா நான் ஒரு ஆள் தான் ஃபேமிலியை மொத்தமாக ஹேண்டில் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். என்ன ஏஜ் ஆச்சுமா? 28. ஓகே. அப்பாவையும் நான் தான் பார்த்துக்கிறேன். பாட்டிக்கு உடம்புல அப்பா பாட்டியை பார்த்துக்கிறாரு. தங்கச்சிக்கு மேரேஜ் எல்லாம் பண்ணி கொடுத்தாச்சு. சூப்பர். இப்போ எனக்கு என்னன்னா கெரியர்லையும் இந்த இஷ்யூ எப்போ சரியாகும், ஃபேமிலி எப்படி நான் ப்ராப்பராக லீட் பண்ணும், அதுதான் என்னோட இது. இப்போ ராகு தசை குரு புத்தி நடக்குது. ஆமா, ராகுதசை இப்போ 2 இயர்ஸ் தான் ஸ்டார்ட் ஆச்சு. 2.5 இயர்ஸ் ராகுதசை குரு புத்தி இப்போதான் ஸ்டார்ட் ஆச்சு. அந்தரம் போயிட்டு இருக்குது. அந்த ராகுதசையில குரு அந்தரம் சொல்லுவாங்க இல்லையா, அது இப்போதான் போயிட்டு இருக்கு. இல்லம்மா, ராகு தசைனா புத்தி குரு. புத்தி குரு கரெக்ட். அந்தரம் கிடையாது அது. சாரி யா. அப்ப குரு புத்தி முடிஞ்சோடனே இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும். ஓகே. குரு புத்தி முடிகிற வரைக்கும் இந்த மாதிரி, அதாவது லிகமெண்ட் ப்ராப்ளம்ஸ் வர்றது, ஓகே, முட்டி குளங்கர் எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. அதே மாதிரி முடவாத்துக்காள் அப்படின்னு சொல்லி ஒரு, அதாவது ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு வெஜிடபிள் இருக்கு. ஓகே. அதை வந்து நீங்க டெய்லியும் சூப் மாதிரி வச்சு குடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது செட் ஆகும். அதுக்கும் மேலே, அதாவது அஸ்ட்ராலஜிக்கல் பரிகாரம் நம்ம சொல்லணும்னா, மந்த்ராலயம் ராகவேந்திர சுவாமியை போய் பார்த்துட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு அங்கே போய் தர்ஷனம் பண்ணிட்டு அங்கே இருந்துட்டு நைட் தங்கிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஒரு ராகு சஞ்சாரம் ஜீவ சமாதி அடைந்திருக்கக்கூடிய சித்தர்கள் மகான்களா பார்க்கலாம். ஓகே. சூப்பரா செட் ஆகும். ஓகே சார். ஓகே. ஸோ ஒரே ஒரு இது கெரியர் மட்டும் எப்படி இருக்கு? ஜாதகம் பார்க்காம சொல்ல முடியாதுமா அது. ஓகே சரி. ஓகே, தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் ஃபார் ஆல் தி பெஸ்ட்மா. ஓ, everyone is interested. Great. With Harish ji here, obviously everybody has to be interested. Namaskaram. Namaskaram. Acharya ji, one Yes. small question. Firstly, honest pranam on your Thank charan you. Thank you. and for inspiring all of us. You've given us a fantastic idea about how to do dhanam and how to help the housekeeping at house. What is your take on Gau Seva? Go Seva. Yeah. Super. Sit down, I'll tell you. அதாவது இருக்கிறதுலே, இஸ் இட் ஓகே இஃப் ஐ டாக் இன் தமிழ் ஆர் யூ வாண்ட் மீ டு கன்வர்ஸ் இன் இங்கிலீஷ்? தமிழ் ஓகே. ஏன்னா எல்லாருமே மீடியா எல்லாமே தமிழ் இருக்கிறதுனால, அதாவது இருக்கிறதுலே 30 முக்கோடி தேவர்கள் வசிக்கக்கூடிய ஸ்தலமாக காமதேனு, அதாவது நம்ம சொல்லக்கூடியது கோமாதா அப்படின்னு சொல்றோம். இப்போ எல்லாருடைய வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா நிரந்தரமாக நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன குழந்தை பிறந்தாலும் பால் கொடுக்க முடியாது. சில பேருக்கு பால் உற்பத்தி ஆகாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வீட்டில் சிம்பிளாக ஒரு 100 பேர் பார்த்தாலும் ஒரு 10 பேருக்கார் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் பாட்டிக்கு வந்து லெஃப்ட் பிரஸ்ட் எடுத்துட்டாங்க, ரைட் பிரஸ்ட் எடுத்துட்டாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்கிறோம். டெய்லியும் வந்து ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணி கை காலை கழுவிட்டு சோப்பை போட்டு கை காலை கழுவிட்டு உள்ளே வர்றோம். ஆனால் ரியாலிட்டி என்னென்னா நம்ம எல்லாரும் மறந்த ஒரு விஷயம், மாட்டு சாணம், பசுமாட்டுடைய சாணத்தை நம்ம எல்லாருமே மறந்துட்டோம். உண்மை அதுதான். இந்த தைப்பூச திருவிழாவில் இதெல்லாம் அட்ரஸ் பண்ணணும்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது மாட்டு சாணத்தில் இருக்கக்கூடிய வேல்யூ வேறு எதுவுமே கிடையாது. நம்ம நினச்சிருக்கோம்
அறிவு இருக்கா, சாணமா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது திட்டுறக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அது கிடையாது. ஏன்னா மகாலட்சுமி முழுசா வாசமாகக்கூடிய இடம் அந்த பசுமாடு. ஜாதகத்துல உங்களுக்கு வந்து புத்தி கூர்மை இல்லை, அறிவு ரொம்ப டவுனா இருக்கு, எந்த விஷயத்தையுமே மூவ்மெண்ட் பண்ண முடியல, எந்த டாக்குமெண்டேஷனா இருந்தாலும் பிரச்சனை வருதுன்னா அந்த கோசாலையில போய் ஒரு 20 நிமிஷம் உட்காந்துட்டு வந்தா போதும். இது சும்மா ஒரு மாசத்துல வியாழக்கிழமை காத்தால 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ள நீங்க போய் உக்காந்துட்டு பண்ணிட்டு வந்தா உங்களுக்கு குழந்தையே பிறக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தைராய்டு இஷ்யூஸ்னால பயங்கரமா பாதிக்கப்படுறவங்க இருக்காங்க. இங்க யாராவது இருக்கீங்கன்னா கை லைட்டா தூக்கி டக்குன்னு இறக்கிருங்க, டன். அவங்க ஆக்சுவலா தமிழ்ல அதுக்கு பேர் என்னன்னா பொண்ணுக்கு வீங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல அதோடைய வார்த்தை. கோ தானம் செய்தால் இல்லையா, 1 கிராம் தங்கத்தை அந்த பசு மடத்திற்கு, கோ மடத்திற்கு நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பா அந்த தைராய்டு இஷ்யூஸுங்கிறது சால்வ் ஆகும். ஏன்னா பிசிக்கலா பார்த்துருக்கோம். இட் இஸ் நாட் அ டிசீஸ், இட் இஸ் அ ஷார்ட் ஃபால் அப்படின்னு சொல்லுவோம் மெடிக்கல் டேர்ம்ஸ்ல. ஐ திங்க் மம்தா அவங்க கரெக்டாக சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இது ஒரு பெரிய நிவர்த்தியாக நம்ம அஸ்ட்ராலஜிக்கலாக சொல்கிறோம். இந்த கோ சம்ரக்ஷணம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. எல்லாருடைய வீட்லேயுமே முடிஞ்ச அளவுக்கு ஒரு பசு வாங்கி வச்சுக்கலாம். நம்ம வந்து we are so close towards pet animals. ஓப்பனாக சொன்னா ஏன் நாய் தான் வாங்கணும்னு ஒன்றும் இல்லையே. நாய் நம்மளை கடிக்கிறது, அதுக்கு அன்பு காட்டுது. அதுக்கும் மேலே கடிக்கவே கடிக்காதுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஜீவன் பசுமாடு. எல்லாருடைய வீட்லையுமே செல்ல குழந்தையாக, அன்பு பிராணியாக ஒரு 5 வயசு குழந்தை நம்ம வீட்டில் எப்படி போனோம் அந்த மாதிரி போதும். அதோடைய there is a breed which is getting into existence. அதாவது இதுக்கப்புறம் அந்த breed இருக்காதுன்னு சொல்லக்கூடிய breed பேருனா பொங்கனூர் பசு. அந்த பசுவை வந்து உங்க வீட்டுக்குள்ளேயே வளர்க்கலாம். சம்ரக்ஷணம் பண்றது, அந்த சாணத்தை தட்டி ட்ரை பண்ணி அதை வந்து பஸ்மமா நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பெரிய அளவுக்கு வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்கும், ஹெல்த்தில் நல்ல சேஞ்சஸை கொடுக்கும். நீங்க இப்ப யூஸ் பண்ணக்கூடிய சாம்பிராணி, அகர்பத்தி இது எதுவுமே உண்மை கிடையாது. உண்மை அதுதான். உண்மையா சொல்லணும்னா அந்த மாட்டு சாணத்திலேருந்து, பசுமாட்டுடைய சாணத்திலேருந்து தட்டி அதை வந்து நம்ம அகர்பத்தியாக இல்லை சாம்பிராணியாக வைக்கும்போது துஷ்ட சக்திகள் வீட்டில் இருந்ததுன்னா அதெல்லாம் கிளியர் ஆகும். இவ்வளோ அளவுக்கு அந்த பசுமாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு இது இருக்கிறது எல்லாருடைய வீட்லேயும் இருக்கணும். இல்லை யாராவது பசு மடம் நடத்துகிறாங்க, கோஷாலை நடத்துகிறாங்கன்னா தயவுசெய்து போய் ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு அந்த பசுமாட்டுக்கிட்ட கொஞ்சிட்டு அந்த ஒரு வருஷத்துக்கோ ஒரு மாதத்திற்கோ ஒரு நாளுக்கான தீனி கொடுத்தோம் அப்படின்னா பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஓரளவுக்கு காசு பணம் இருக்குன்னா பசுமாடை வாங்கி வளர்க்குறது ரொம்ப நல்லது. நாய்க்குட்டி வளர்க்குறதோட பசுமாடு வளர்க்குறது எவ்வளவோ சிரேஷ்டம். வீட்டில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அது உங்களுக்கு மீறி அது நிறைய விஷயம் நடக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டியது, எல்லாருடைய வீட்லேயும் ஆராதனை பண்ணுறீங்க, ஹோமம் பண்ணுறீங்க, பூஜை பண்ணுறீங்க, புனஸ்காரம், விரதம், சஷ்டி, ஏகாதசி இதெல்லாம் பண்ணுறீங்க. when you have a dog in your house, this is of no use. எல்லா புண்ணியமும் அது எடுத்துன்னு போயிடும். வீட்டில் நாய் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பண்ண ஹோமம் போய் சேராது. இது வந்து எந்த மாதிரி கான்ட்ரடிக்ஷரி, அதாவது என்ன சொல்லலாம், கான்ட்ரவர்சி கிரியேட் ஆனாலும் சரி, இதுதான் உண்மை. வீட்டில் சின்ன பிராணிகள் பசுமாடு இருக்கும்போது இருக்கக்கூடிய வேல்யூவோட நாய்க்குட்டி பூனைக்குட்டிலாம் வீட்டில் இருக்கவே கூடாது. வீட்டுக்கு வெளியே தான் இருக்கணும். உங்கள் வீட்டில் இருக்குது சார், நான் படுத்தேன்னா என் ஹஸ்பண்ட் வந்து பெட்டில் படுக்கிறாரு இல்லையோ அதுதான் ஃபர்ஸ்ட் படுத்துக்கும் சார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. நீங்கள் அந்த கலாச்சாரத்தில் இல்லை. உங்கள் வீட்டில் துஷ்ட சக்திகள் ஈஸியாக வரும். அதனால் நாய்க்குட்டியை வெளியே வைங்க, வீட்டில் ஹஸ்பண்டை உள்ள வைங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. அவ்வளோதான். ಥ್ಯಾಂಕ್ ಯು. ನಮಸ್ತೆ ಸರ್. ನಮಸ್ಕಾರಮ್ಮ. ನನ್ನ ಹೆಸರು ಸುಗುಣ. ಆಯ್ತಮ್ಮ. ನನ್ನ ನಕ್ಷತ್ರ ಪುಷ್ಯ, ರಾಶಿ ಬಂದು ಕಟಕ, ಲಗ್ನ ಕುಂಭ ಲಗ್ನ. ಸರ್ ಇವಾಗ ನನ್ನ ಹೆಲ್ತ್ ಸ್ವಲ್ಪ ಇಶ್ಯೂಸ್ ಇದೆ. ಹೆಲ್ತ್ ಮಾತ್ರವೇ ಪ್ರಚನಮ್ಮ ಇವಾಗ, ಬೇರೆ ಯಾವುದಿಲ್ಲ. ಸರಿ ಸರ್, ಅದು ಎಷ್ಟು ದಿನ ಆಗ್ಬೋದು? ಡಿಸೆಂಬರ್ ಆಮೇಲೆ ನಿಮಗೆ ಚೆನ್ನಾಗಿದಮ್ಮ. ಡಿಸೆಂಬರ್ ಅಂದ್ರೆ 2026. ಕರೆಕ್ಟ್. 2026 ಡಿಸೆಂಬರ್ ತನಕ ನೀವು ನೋಡಿ. ಏನ್ ನಕ್ಷತ್ರ ಹೇಳಿರಿ? ಪುಷ್ಯ ನಕ್ಷತ್ರ. ಪುಷ್ಯ ನಕ್ಷತ್ರ. ಸೊ ಒಂದು 3-4 ತಿಂಗಳು ಮಾತ್ರ ಸ್ವಲ್ಪ ನೋಡ್ಕೋಬೇಕಷ್ಟೇ. ಓಕೆ ಓಕೆ. ದೆನ್ ಯು ವಿಲ್ ಬಿ ಫೈನ್. ಥ್ಯಾಂಕ್ ಯು ವೆರಿ ಮಚ್. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಮಾ. ಸೊ என் பேர் ஷில்பா. புஷ்ய நட்சத்திர கடக ராசி மிதுன லக்ன வரும். இது நட்சத்திர இது ராசிலேருந்து 2nd ஹவுஸ், அப்புறமா 8th ஹவுஸ்ல வந்து ராகு இருக்கு, 8th ஹவுஸ்ல 2ndல வந்து கேத்து இருக்கு. கெரியர் ஆகட்டும், ஃபேமிலி ஆகட்டும், எது நடந்தாலும் 95% நல்லா போகும். பட் அந்த லாஸ்ட் 5% அந்த கிடைக்கிற ரிசல்ட் வந்து கிடைக்காது. அது எதனால அப்படி மிஸ் ஆகுது, வை திஸ் இஸ் கோயிங் ஆன், அண்ட் ஃபைனான்ஷியலி அந்த ரிவார்ட்ஸ் வரமாட்டேங்குது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ த ரீசன். அப்புறமா என்ன அதுக்கு நான் பரிகாரம் ரெமிடிஸ் கொஞ்சம் வேணும் சார். ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் நான் ஷில்பாக்கு சொல்ல வேண்டியது, உங்கள் யதார்த்த தன்மையை மறந்துடுங்க.
அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்க ஜாலியா எல்லாருக்கிட்டையும் எல்லா கதையும் சொல்லிடுவீங்க. கரெக்டா? அதாவது நம்ம எந்த விஷயத்தையுமே, அதுவும் மிதுன ராசியில மிதுன லக்னத்துல பிறக்கிறவங்க, அவங்க பேசலினா இறந்துருவாங்க, செத்துருவாங்க, அவங்களால முடியாது. ஆல்வேஸ் தே நீட் ஃப்ரெண்ட்ஸ் டுகெதர். ஜாலியாக இருக்கணும், ட்ராவல் பண்ணணும், எல்லாருக்கிட்டையும் மனசு விட்டு பேசணும். அப்படி நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய பிளானட்டரி பொசிஷன் நீங்கள் சொல்லும்போது அஷ்டமஸ்தானத்தில் ராகு கேது ஏதோ சொன்னீங்க நீங்கள், அவ்வளோதான் மேட்ரு. 2ஆம் இடம்னா தன குடும்ப வாக்குஸ்தானம், நாக்குஸ்தானம். நாக்குஸ்தானத்தில் கேது உட்காந்துன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம பேசக்கூடாது, விஷயத்த சொல்லக்கூடாது, முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லலாம். நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. மூக்குத்தி இருக்கீங்களா? மூக்குத்தணும். மூக்கு குத்துனீங்கன்னா உங்களுக்கு பெரிய லக்கு கொடுக்கும். ஓகே ஓகே சார். கேது அப்படிங்கிறது பியர்சிங், குத்துறது. ரைட் சைடா லெஃப்டா சார்? உங்களுக்கு எப்படி தோணுது? ஐ டோன்ட் நோ சார் which side to pierce, அதனால தான் இட் இஸ் பெட்டர் யூ டு இட் இன் தி ரைட். ரைட் சைடு சார். ரைட் வந்து மூக்குத்துங்க. ஓகே. முடிஞ்சா ஒரு சின்ன ஒரு ஒயிட் கலர் ஸ்டோன். இல்ல அது ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா டைமண்ட். பொன் குழந்தை இருக்கா உங்களுக்கு? இல்ல சார், எனக்கு ஒரு பாய் சிம்ம ராசி இருக்காங்க. ஓ, அவர் சிம்ம ராசியில பார்த்திருக்காரு. சரி. ஆமா, ஹஸ்பண்ட் வந்து மேஷ ராசி. சோ எல்லாரும் கொஞ்சம் ஒன் ஆர் அதர். வீடு சூப்பரா இருக்குமே. ரொம்ப நல்லா இருக்கு சார். கோயிங் ஆன் லாட் ஆஃப் ட்ரபிள் ஃப்ரம் 7.5. அதனால சரி, சிம்பிள் சொல்யூஷன்மா. அதாவது முடிஞ்சா ஒரு டைமண்ட் ஸ்டோன் போடலாம் முடிஞ்சதுங்கிற பட்சத்துல. இல்லைன்னா ஹேவ் a green stone, அதாவது எமரால்ட் கிரீன். அது கைக்கு போட்டுருக்கு. நான் சொன்ன இடத்துல போடுங்க. சோ ஃபைன் ஃபைன். ஓகே சார். உங்களுக்கு வேலை செய்யும். சம்பந்தம் எல்லாம் போட்டா வேற ஏதாவது ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியாது. காட் இட். டன் சார். கரியர் எப்படி இருக்கும் சார்? கரியர்லாம் நீங்க டேட், டைம், பிளேஸ் இதெல்லாம் வந்து என்னோட ஆபீஸ்க்கு அனுப்புங்க. அவங்க கன்சல்டேஷன் புக் பண்ணுவாங்க. நான் ஃபைன் சார், ஐ வில் டு தட். Thank you very much sir. Thank you. நமஸ்காரம் சாமி. வணக்கம் சாமி. நமஸ்காரம் சார். என் பேர் ரவிக்குமார்னு, துளாராசிங்க. இன் ஜென்ரல் கொஸ்டிங்க, இப்போ நம்ம முன்னோர்கள் வழிபாடு பண்றவங்க அதெல்லாம் இந்த ஜென்ரேஷன் பண்ண முடிய மாட்டேங்குதுங்க. அப்போ குலதெய்வம், நம்ம குலதெய்வம் தெரிய மாட்டேங்குதுங்க, எந்த குலதெய்வத்துக்கு பண்ணோன்னு. இதுக்கு என்ன ரெமெடிங்க இருக்கு? சூப்பர் சார். ஃபர்ஸ்ட் விஷயம், குலதெய்வத்தோடைய வழிபாடுங்கிறது எல்லாருடைய வீட்லையுமே கண்டிப்பாக பண்ணணும். இப்போ அவர் சொல்றது துளாராசின்னு சொல்றாரு. அதனால நீங்க என்ன பண்ணலாம், நரசிம்மரை வந்து குலதெய்வமா எடுத்துக்கலாம். எனி நரசிம்ம சுவாமி. நீங்க பேர் என்ன சொன்னீங்க? சூரியகுமாரா? ரவிக்குமார். அதான் சும்மா சூரியகுமார் தான் கான்டாக்ட். நரசிம்மர் வந்து உங்களுக்கு நல்லா வேலை செய்வார். அதனால குலதெய்வம்ங்கிறது ஒரு உக்ரமூர்த்தியாக தான் உங்களுக்கு குலதெய்வமா இருக்கிறது. அந்த கிரீன் கலர் இதா போட்டிருக்கீங்க ஜாக்கெட், நரசிம்மர் தான் உங்களுக்கு குலதெய்வமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால நரசிம்மரை நீங்க இப்போதைக்கு அப்படியே குலதெய்வமா பாவித்து. சொந்த ஊர் எங்க? வேலூர். ரைட், ஓகே. அங்க இருக்கக்கூடிய ஒரு குலதெய்வமா நரசிம்மரை போய் பார்த்துட்டு நீங்க ரெகுலரா பண்ணுங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. முன்னோர்கள் வழிபாடு செய்ய முடியலன்னு சொல்றது என்னால் ஒத்துக்க முடியல. ஏன்னா நீங்கள் சினிமாவுக்கு போவோம், நிறைய விஷயம் பண்ணுவோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ணுவோம். முன்னோர்கள் அப்படிங்கிறது அமாவாசை திதியில் கரெக்டாக ½ மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். எள்ளு தண்ணி நம்ம விடணும். முடியலன்னா ஒரு பிராமணனை கூப்பிட்டு அவர் மூலியமாக குருமுகமாக நம்ம பண்ணலாம். அதுவும் முடியலையா, சிவன் கோவில் இருக்குது. சிவன் கோவில் உள்ள பூஜை பண்ணக்கூடிய பிராமணர்களுக்கு வாழைக்காய், பச்சரிசி, பசு நெய், வெல்லம் வித் ஒரு தட்சிணை 11 ரூபா கொடுக்காதீங்க, 101 ரூபா கொடுங்க தயவுசெய்து. நீங்கள் கொடுத்து தர்ஷனம் பண்ணிட்டு வர்றது உங்கள் முன்னோர்களுக்கு சாஷ்டாங்கமாக போய் சேரும். ஆடி அமாவாசை, மகாலய பட்சத்தில் வரக்கூடிய அமாவாசை, இந்த 2 திதிகளில் முடிஞ்ச அளவுக்கு முன்னோர்களுக்கான வழிபாடுகள், படையல் போத்து நமஸ்காரம் பண்ணுறது, 10 பேருக்கு பிராமணத்துக்கு அன்னதானம் பண்ணுறது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். தேங்க்யூ சார். சார் வணக்கம் சார். வணக்கம்மா. என் பேர் ராஜலக்ஷ்மி. சரிம்மா. துளாராசி, சித்திரை நட்சத்திரம். சரிம்மா. எனக்கு நினைவு தெரிஞ்சதுன்னு நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறேன் இது வரைக்கும். நல்லா சம்பாதிக்கிறேன் சார், ஆனால் காசு தங்கிறது இல்லை. ஆனால் எந்த மொபைல்லையும் எல்லாத்துலேயும் பார்க்குறேன், இந்த வருஷம் நல்லா இருக்குது, அந்த வருஷம் நல்லா இருக்குது துளாராசின்றாங்க. எனக்கு 1 ரூபா கூட நிற்கிறது இல்லை. வியாபாரத்துக்கு போகிற சம்பாதிக்கிறேன், காசு தங்கிறது இல்லை. எதுனால சார்? ஒரு கோயிலுக்கு போகிற, சாமி கிட்ட போகிற, சாமி கும்பிட்றதுக்கு மனசு வர மாட்டேங்குது சார். கணவர் இல்லை. ஒரு அழுகாதீங்கம்மா, கண்டிப்பாக ரெடி ஆகிடுவீங்க. எல்லாரும் எதனா தேவைன்னு கேட்டால் வந்தாங்கன்னா நான் என்னால் முடிஞ்சதை செய்கிறேன். ஆனால் என்னையே பின்னாடியில் பேசுகிறாங்க சார். புரியுதுமா? என்னால் தான் இருக்கவே பிடிக்கல சார். இன்னைக்கு இறந்துடலாமா, நாளைக்கு இறந்துடலாமா, இதுதான் நினப்பு வருது சார். எனக்கு வாழவே பிடிக்கல சார். இது நல்லா இருக்குதுங்க. ஐயோ, அப்படி இல்லைம்மா. அதாவது என்னென்னா, நான் ஒரே விஷயம் சொல்லிடுறேன். அதாவது ஜாதகத்தில் கர்மாங்கிறது ரொம்ப முக்கியம், அத்தியாவசியம். உங்களுக்கு நான் சொல்யூஷன் தான் சொல்ல முடியும். ஏன்னா உங்கள் பிரச்சனையை வந்து என்னால் சால்வ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. உண்மையை தான் சொல்லணும். விரதம் இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு அனுஷ்டானம்மா.
நீங்க முடிஞ்சா நீங்க சொல்றது சித்திரை நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். முருகனுக்கே நீங்க விரதம் இருக்கலாம். செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கலாம். இல்ல என்னோட ஹெல்த் கண்டிஷன் கோஆப்ரேட் பண்ணாதுன்னா மத்தியான நேரம் விரதம் இருக்கலாம். பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். முருகனுக்காக நீங்க தான தர்மங்கள் பண்ணலாம். உங்களுக்கு மனசளவுல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு தேவையானது இப்போதைக்கு பிராணாயாமம் செய்வது, யோகாத்துல போய் ஜாயின் பண்றது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். உங்க மனசுல கூடிய வேதனைங்கிறது அதிகமாக இருக்கு தேன் உங்க பண கஷ்டத்தோட, எனக்கு இப்ப புரிஞ்சது. அதனால நீங்க முருகனை பிடிச்சிங்க, சரியாயிடும். நிறைய ஆப்ரேஷனும் ஆயிருக்கு சார். 56 வயசாச்சு. நீ என்னத்துக்கு இருக்கணும், இன்னைக்கு நான் கஷ்டம் தீரும் நாளைக்கு கஷ்டம் தீரும்னு நம்ம நினச்சிட்டு வாழ்கிறோம். அது தீர்ந்த மாதிரியே தெரியல சார். அதுக்கு தான் எந்த கடவுளை வேண்டதுன்னே தெரியல. எங்கள் குலதெய்வம் அங்காள பரமேஸ்வரி. நீங்கள் தான் சொல்லுவீங்க. சரிம்மா, அதை நான் முருகனை பிடிச்சிக்கம்மா. ஏன்னா இந்த சனக்கத்துக்கு இந்த பிரஷ்ன சாஸ்திரத்தின் பிரகாரம் இப்போ நடக்கிறது உங்களுக்கு முருகன் தான். அதனால முருகனை பிடிச்சிங்க, கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. அன்னதானம் பண்ணுங்கம்மா முடிஞ்ச அளவு. ஒருத்தருக்கு வாங்கி கொடுங்க. செவ்வாய்க்கிழமை மத்தியானம் நீங்க சாப்பிடாதீங்க. காலையில மத்தியானம் காலையில நைட் மட்டும் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. ஒருவேளை இருக்க முடியுதுங்க பட்சத்துல. இல்லையா மத்தியானம் மட்டும் மீல் ஸ்கிப் பண்ணுங்க. முருகனுக்காக இருங்க. கண்டிப்பா நல்ல மாற்றம் உங்க மனசளவுல ஃபர்ஸ்ட் ஏற்படும். மனசு ரெடி ஆச்சுன்னா உடம்பு ரெடி ஆகும். உடம்பு ரெடி ஆச்சுன்னா பணம் வரும். அதனால நீங்க கண்டிப்பா நல்லா இருக்கணும். நானும் பிரார்த்தனை பண்ணிருக்கேன். தீர்க்க ஆயுஷ்மான் பவா. நமஸ்காரம் சார். எனக்கு டவுட் இல்லை, ஒரு முக்கியமான விஷயம். 2024 ஆகஸ்டில் சார் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தீங்க, நீங்கள் வந்து ஒரு ஞானியை மீட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, மிதுன ராசிக்காரங்க. எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிது. பழனியில் போய் நான் படித்து வளர்ந்த ஊர் பழனி, என்னோடய நேட்டிவ் கேரளா. அங்கே போய் பழனியில் முத்தமிழ் முருகன் மாநாடில் பேசி எனக்கு முதல் பரிசு கிடைச்சிது. அந்த அந்த இந்தியாவில் பல்வேறு மாணவர்களின் முருகன் சொல்லிட்டு அதில் எனக்கு வந்த அந்த நடுவரும் பாலமுருகன் அடிமை சுவாமிகள், வெள்ளூர். அந்த ஞானிகிட்ட எனக்கு நமஸ்காரம் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அந்த அரங்கத்தில் பேசினதுனால. ஸோ அந்த சந்தோஷமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. அது ரொம்ப ரொம்ப நான் யோசிச்சுட்டே இருந்தேன். 1 மாதம் யோசித்தேன், சார் என்ன எப்படி சொல்கிறாங்க, நம்ம எந்த ஞானியை மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அது சொல்லணும். இல்லைம்மா, அந்த பிராப்தம் இருக்கும்போது கோச்சாரம் காட்டி கொடுத்துரும். அதுக்கப்புறமா நடந்த பெரிய விஷயம், இப்போ சார் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் முன்னாடி கேரளாவில் இருந்த ஒரு முருக பக்தர், ஒரு அம்மா, அவங்க பழனியில் தான் படித்து வளர்ந்தாங்க. அவங்களோட பாடல்கள் பாலமுருகன் அடிமை, அது பாலமுருகன் பாடல்களை 250 பாடல்கள் போன 15 வருஷமாக எழுதியிருந்தாங்க. அந்த பாட்டை எல்லாம் எடிட் பண்ணி புக்காக்கி நாங்கள் இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி பாடணும் சார். நீங்கள் வரதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபேண்டாஸ்டிக். கூட வந்தாங்க கொஞ்சம், ஒருத்தவங்க கிளம்பிட்டு 2 பேர் கிளம்பிட்டாங்க. எல்லாருமே பாட வந்திருந்தாங்க. ஒரு 4 பாட்டு பாட முடிஞ்சுது. அது போன ஒரு 3 மாதம் முன்னாடி நவராத்திரி நடந்தப்ப இதே கோயிலுக்கு சிவஸ்ரீ ஸ்கந்த பிரசாத் மேடம் கிட்ட புக்கு கொடுத்தோம். அந்த ஒரு புக்கு கொடுத்தோம், இன்னொரு 2 புக்கு கொடுத்தோம். ஏன்னா மேம் இந்த ஊர் எம்பியோட தேஜஸ்வி சூரிய சாரோட ஒய்ஃப். ஸோ 2 புக்கு கொடுத்தோம். ஒரு புக்கு பிரைம் மினிஸ்டருக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். யாராச்சும் உங்களோட யாராச்சும் தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா எப்படியாச்சும் அந்த புக்கு பிரைம் மினிஸ்டர் போய் சேரணும். ஏன்னா அந்த பாட்டை எழுதின அக்கா கேட்ரிங் சர்வீஸ் வச்சு நடத்தி பையனை ஐஐடியில் படிக்க வச்சு பெரிய ஆளாக வந்திருக்காங்க. வாழ்க்கையில் கஷ்டங்கிறது எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு உங்களுக்கு சொன்னால் புரியவே புரியாது. அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. எம்டெக் படிக்க வச்சு பையன் இப்போ அமெரிக்காவில் இருக்கான். இப்போ இந்த அம்மா கஷ்டம் சொன்னப்போ எனக்கு அது கண்டிப்பாக சொல்லணும்னு தோணுச்சு. அப்படி கஷ்டத்துலேயும் முருகனை விடாமல் இறுக்கி பிடிச்சிக்கிட்டு அவ்வளோ பாட்டு பாடினாங்க. அவங்களால நேற்று ஒரு ப்ரோக்ராம் இருந்தது கேரளாவில் பாடுறதுக்கு, காவடி பூஜையில், அவங்க பக்கத்துலேயே. அதனால தான் வரலன்னு, இல்லை கண்டிப்பாக பெங்களூருக்கு கிளம்பி வந்திருப்பாங்க இந்த ப்ரோக்ராமுக்காக. ரொம்ப சந்தோஷம். உங்க சங்கல்பமும் சரி, உங்க ஃப்ரெண்டோட சங்கல்பமும் சரி, கண்டிப்பா நிறைவேறணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாமா? அம்மா பேரு ஜெய வெங்கடலட்சுமி அம்மா. எல்லாரும் கொஞ்சம் அந்த புக்கை பத்தி சொல்லுங்க. பாலமுருகன் அருள் மாலைன்னு அந்த புக்குக்கு பேர் வச்சிருக்கோம். யார் அந்த பாட்டு பாடினாலும் கண்டிப்பா பாலமுருகனோட அருள் வரும். பால திரிபுர சுந்தரியோ தான் அவங்களோட பாட்டோட ராகபாவ தாளம். அந்த பாலமுருகன் தான் அந்த எழுத்துக்கள் எல்லாம் எழுத்து கொடுக்குறாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான சாங்ஸு, ஈஸியாக புரியும். ஒரு 50 பேர், ஒரு 20-25 பேர் தான் கேட்டாங்க அந்த பாட்டை. அன்ஃபார்ச்சுனேட்லி ஈவினிங் பாடணும்னு நினச்சோம், ஆனால் காலையில் தான் எங்களுக்கு ஸ்லாட் கிடச்சிது. ஸோ எல்லாரும் அதை பாடுங்க. என்கிட்ட யார் வேணாலும் கான்டாக்ட் நம்பர் சிவா சார்கிட்ட இருக்குது, கேளுங்க, பாடுங்க. நிறைய மேஜிக். அந்த புக்கை பப்ளிஷ் பண்ண கொடுத்தப்ப கூட கோயம்புத்தூரில் அந்த பப்ளிஷர் கையில் 2 வேல் போச்சு.
ஃபஸ்ட்டு புக்கை பப்ளிஷ் பண்ண கொடுத்தோம் உட்காந்து. நாங்கள் அந்த பப்ளிஷரை பார்த்ததே கிடையாது யாருமே. இங்கேருந்து ஃபோனில் பேசினது மட்டும்தான். ஒருவேளை அவங்கள்ட்ட இருக்கு, ஒருவேளை அக்காவுக்கே புக்கோட சேர்த்து அனுப்புனாங்க. அதான் சந்தோஷமான விஷயம் சொல்லலாம்னு நினச்சேன். ரொம்ப சந்தோஷமா. தீர்காயுஷ்மான் பவா. தேங்க்யூ சார்.